நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பா நிகழ்ச்சி பிளாக் ஜெயின் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். அருவி மதன் ஒரு விவசாயி. அவரது குடும்பம் வறுமையில் வாடுகிறது. ஒரு படி நெல் கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் சைத்தானிடம் அனுப்பி வைக்கிறார். சைத்தான் மதன் பசியை போக்க பேராசிரியர் தங்கம் கேட்க, சைத்தான் நான் தங்கம் கொடுத்தால் நீ எனக்கு என்ன கொடுப்பா என்று கேட்கிறது. என்ன வேண்டும் என்று மதன் கேட்க, உன்னுடைய வாரிசு கருவிலிருந்து அதை எடுத்து எனக்கு பூஜையில் தர வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. தன் மனைவி சோனியா அகர்வாலிடம் வளரும் குழந்தையை விதைத்தான் கொடுக்க அருவி மதன் முயற்சி செய்ய அவரை கொன்று விட்டு சோனியா தப்பிவிடுகிறார். இப்போது சோனியாவின் குழந்தை கார்த்திக், அவனின் தங்கை தீப்தி இருவரும் சென்னையில் வாழ்கிறார்கள். கார்த்தியின் மனைவி கீர்த்தனா மூவரும் கடன் பிரச்சனையாக சென்னையிலிருந்து அதே கிராமத்துக்கு வருகிறார்கள். அங்கு அவர்கள் சைத்தனிடம் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபடுகிறார்கள். சைத்தனிடம் மீண்டார்களா? கார்த்தியின் மனைவி கீர்த்தனா வயிற்றில் வளரும் குழந்தையை சைத்தான் எடுத்து கொண்டது என்பது இந்த படத்தின் கதைக்களம். என்னப்பா பிளாக் ஜெயின் திரைப்படம் பற்றிய முக்கிய தகவல் இதோ. இது ஒரு தமிழ் ஹாரர் சஸ்பென்ஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம். படத்தை PS கிஷான் எழுதியுள்ளார். முக்கிய கதாபாத்திரங்கள் சோனியா அகர்வால், K பாக்யராஜ், லிவிங்ஸ்டன், ஜோவிதா லிவிங்ஸ்டன் மற்றும் அமுதவாணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கதையின் மையம் ஒரு குடும்பத்தின் பேராசை, குற்ற உணர்வு மற்றும் தலைமுறைகளை தொடர் சாபம் ஆகியவற்றை சுற்றி நகரும் உளவியல் மர்ம த்ரில்லராக அமைந்துள்ளது. திரைப்படத்தின் ஓட்ட நேரம் சுமார் 2 மணி 16 நிமிடங்கள். டார்க் ஜெயின் 10 சுவாரஸ்யமான தகவல்கள், ஹாரர், உளவியல் கலவை. இந்த படம் சாதாரண பேய் கதையாக இல்லாமல் குடும்பம், பேராசை, குற்ற உணர்வு மற்றும் தலைமுறை சாபம் ஆகியவற்றை இணைக்கும் உளவியல் ஆர கதையாக உருவாகியுள்ளது. அனுபவம் மிக்க நட்சத்திரங்கள் படத்தில் சோனியா அகர்வால், பாக்யராஜ், லிவிங்ஸ்டன், ஜோவிதா லிவிங்ஸ்டன் மற்றும் அமுதவாணனுடன் நடித்திருக்கிறார்கள். புதிய இயக்குனர் வித்தியாசமான முயற்சி, எழுத்து மற்றும் இயக்கம் இரண்டையும் KS கிஷான் மேற்கொண்டுள்ளார். மர்மம் மற்றும் உணர்ச்சி இரண்டையும் சமநிலைப்படுத்த முயற்சித்திருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. குடும்பத்திலிருந்தே தொடங்கும் பயம், வெளியிலிருந்து வரும் தீய சக்தியை விட குடும்பத்துக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றன. சூப்பர் நேச்சுரல் அம்சங்கள், சாபம் மற்றும் மர்ம சக்தி மற்றும் மனநிலை பாதிப்பு ஆகியவற்றை உண்டாக இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஹாரர் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப மர்ம கதைகள் விரும்புவதற்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.